அண்ணாவே, ஐயாவே, கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. இந்த அம்மாவை கொஞ்சம் பாருங்க. 60 வயசுக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அம்மா, 2 கண்ணும் சரியா தெரியாத ஒரு குறைபாடு உள்ள அம்மா. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் வாங்கி குடிக்கிற சாராயத்தால ஏற்பட்ட பாதிப்பு என்ன இப்ப சொல்றேன். நல்லா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஐயா. இந்த அம்மாவுக்கு 3 பசங்க. இவங்களுடைய கணவர் குடிச்சு 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 இந்த அம்மாவை அனாதையா விட்டுட்டு செத்து போயிட்டாரு. இப்ப இந்த அம்மாவுக்கு 3 பசங்க. 3வது பையன் 30 வயசுல குடிச்சு 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 இறந்துட்டாரு தீபாவளி அன்னைக்கு. இவங்களுடைய 2வது பையன் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு 40 வயசுக்கு மேல இந்த அம்மாவை போட்டு அடிக்கிற அடியில இந்த அம்மா ரோட்டில் இன்னைக்கு பிச்சை ஏத்திட்டு இருக்காங்க. யாராவது எனக்கு டீ காஃபி வாங்கி தர மாட்டீங்களா, யாராவது எனக்கு ஒருவேளை சோறு வாங்கி தர மாட்டீங்களான்னு சொல்லி இந்த அம்மாவுடைய நிலைமையில ரொம்ப பரிதாபமா ரோட்டில் நின்று பிச்சை கேட்கிற நிலைமைக்கு இந்த சாராயம் கொண்டு நிறுத்திருச்சு. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன், இந்த அம்மா ஒரு குடும்பத்திலிருந்து வந்த அம்மா. இத போல இன்னைக்கு தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான அம்மாக்கள் உண்டு. உங்க வீட்டிலையும் இருக்கிறாங்க. உங்க வீட்டில் இருக்கிற மனைவிகள் இதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் அடிக்கிறீங்க மிருகமா மாறி. முடிய பிடிச்சி இருக்கிறாருங்க. இந்த அம்மா தூங்கும் போது தூங்க விடாம முடிய பிடிச்சால இழுக்கிற அளவுக்கு கொடூரமா மாறி உங்க பையனே பண்றாரு. ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது அப்படின்னா, நீங்க குடிக்கிற இந்த சாராயம் டாஸ்மாக் கூட மிருகமா மாத்துது, மனுஷனால மிருகமா மாத்துது. அதனால தயவு செஞ்சு உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய தாய்மார்கள், அம்மாக்கள், இவங்களெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு கண்ணோக்கி பாருங்க. இவங்களுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் நீங்க தான் சொல்லணும். எங்களுடைய பரலோகத்தின் ஆண்டு உங்களோட தான் கேட்பாரு. நீங்க தான் அது கணக்கு போல் கொடுக்கணும். யாரும் தப்பிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற இதை போல இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்களுடைய கண்ணீரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை போல எத்தனையோ பிள்ளைகளும் அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ, எங்க அப்பா குடிச்சு குடிச்சு ஒவ்வொரு நாளும் ஹாலியே யூரின் போறாரு, ஹாலியே மோஷன் போறாரு, எங்க அம்மாவை அடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை பேசுறாரு, எங்களுக்கு வெளியே தலை காட்ட முடியல அப்படின்ற அளவுக்கு உங்க வீட்டுல இருக்கிற பையங்க பொண்ணுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க. அதனால தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. இந்த அம்மாவுடைய கண்ணீருக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். நீங்க எல்லாரும் பதில் சொல்லித்தான் ஆகணும். யாரும் தப்பிக்க முடியாது. அதனால நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள்கிட்ட நான் தாழ்மையா கேட்கிறேன், இந்த அம்மாவுடைய நிலைமை உங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் வந்துடக்கூடாது. உங்க வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ வந்துடக்கூடாது. நிற்கதியா விட்டுறாதீங்க ஐயா. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நிற்கதியா விட்டுறாதீங்க. குடும்பத்தை அனாதைகளா மாத்திராதீங்க. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. உங்களுக்கு எல்லாருக்காகவும் நாங்க பிரேயர் பண்றோம். I am a servant of the most high God. அந்த பரலோகத்தின் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவார்.